பனோரமிக் ஃபோட்டோ அப்படின்றது அகலமான படங்கள். எல்லா ஸ்மார்ட் போன்களிலும் இந்த வகை படங்கள் எடுக்கும் வசதி கொடுக்கப்பட்டிருக்கு. கடல், மலைத்தொடர், ஆகாயம் அப்படின்ட்டு இயற்கை காட்சிகளை அழகாக அற்புதமாக எடுக்க இந்த பனோரமிக் வகை படங்கள் வசதியா இருக்கு. ஆனா ஒன்று எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதோ நாம் அதுக்காக தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்ற கேள்வி எழுப்பினா இல்லை அப்படின்றது யாராலுமே மறுக்க முடியாத பதில். டூத்பிக் அப்படின்னு சொல்லப்படுற பல்குத்தும் குச்சியை நம் ஊர்களில் சாலையோர கடைகளில் பழங்கள் குத்தி சாப்பிட பயன்படுத்துகிறோம். எண்ணெய் டின்ன முறுக்கு டப்பாவாக, செல்ஃபி கேமராவை முகம் பார்க்கும் கண்ணாடியாக அப்படின்ட்டு ஒரு பொருளை வேற விஷயங்களுக்கு பயன்படுத்துவது மனிதர்களுடைய இயல்பு. அந்த வகையில் இந்த பனோரமிக் வசதியை வைத்து சிலர் எடுத்த விசித்திரமான படங்களை தான் இப்போ பார்க்குறீங்க. இவங்க ஒட்டி பிறந்த மாற்றான்கள் இல்லை. உறங்குவதை பனோரமிக் வியூவில் எடுக்க முயற்சித்த போது வந்த எசக்கு பஸ்ஸுக்கான படம் தான் இது. ஒய்யாரமான வீட்டில் நடை போட்டுட்டு இருந்த பூனையோடைய பனோரமிக் படம். அழிவும் இல்லை, எந்த இழவும் இல்லை. அடிக்கடி இப்படி யாராச்சும் கொளுத்தி போட்டுருவாங்க. ஆனால் இது கடல் அலைகளுடைய பனோரமிக் படம். ஒரு இசை கச்சேரியில் வண்ணமயமான ஒளி வெள்ள காட்சி. ஆனால் பனோரமிக் படம் எடுக்கிறதுக்குள்ள ஒளி மாறிடுச்சு. அதோடைய ரிசல்ட் தான் இந்த படம். ஃபோட்டோஷாப் செய்யப்பட்ட 5 தலை நாகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆனால் இது ஃபோட்டோஷாப் செய்யப்படாத நாயோடைய பனோரமிக் படம். எவ்வளவு பெரிய செல்ஃபி! ஒரு பெண் செல்ஃபி எடுக்கிறத மற்றொரு நபர் எடுத்த பனோரமிக் படம் இது. பனோரமிக் படமாக எடுக்கப்பட்ட சண்டை காட்சி. பனோரமிக் வசதி மூலமாக இப்படியெல்லாம் கூட படங்கள் எடுக்க முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சா இந்த மாதிரியான படங்களை இனிமேல் சமூக தளங்களில் அதிகமாக காண வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மனிதர்கள் 4 கால் மிருகமாக இருந்திருந்தா இப்படி தான் இருந்திருப்பாங்க. டென்ஷனாக இருக்கும்போது நிறைய பேர் தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாக அப்படி செஞ்சால் இப்படி தான் இருக்கும் போல். இது சாதாரண ஃபேமிலி ஃபோட்டோ இல்லை. இந்த பனோரமிக் படத்தில் இருக்கிற விசித்திரம் என்ன அப்படின்றத நீங்களே கண்டுபிடிங்க. மனிதர்கள் எல்லாருக்குமே 2 முகங்கள் இருக்குது. ஒன்று வெளிப்படையாக தெரியறது, மற்றொன்று மனதில் ரகசியமாக இருக்கும் முகம். அது ரெண்டும் ஒன்றா வெளிப்பட்டால் இப்படி தான் இருக்குமோ? தண்ணியில் குதிச்சு சாகசம் செய்யும் போது எடுக்கப்பட்ட பனோரமிக் படம் பார்க்க கொடூரமான கொலைக்காட்சி போல இருக்குது. இது எந்த சம்மும் இல்லை, ஒரே நபர் தான் பாத் டப்பில் உருண்டு விளையாடிய போது எடுத்த பனோரமிக் படம். 4 கால் மனிதனை போல 2 கால் நாய் பனோரமிக் படம். இதெல்லாம் தெரியாமல் எடுத்தது போல தெரியல, பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. நார்மல் ஃபோட்டோ பனோரமிக்காக மாறி அலங்கோலமான பாட்டி. 2 கால் நாய் பார்த்தீங்க, இப்போ 2 கால் குதிரை. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.